வரமாய் வந்தவளே எபிசோட் 2. இரவு மணி 11:30. ஊரே அடங்கி போய் கிடந்தது. அந்த பாலடைந்த பங்களா அமைந்திருந்த அந்த தனிமையான சாலையில் உயிரை கையில் பிடித்துக்கொண்டு ஓடிக்கொண்டிருந்தாள் மதுமிதா. இப்பொழுது யாழினி. மதுமிதா அடிப்படையில் ஒரு சோம்பேறி பணக்கார பெண். அவளுக்கு தெரிந்த உடற்பயிற்சி எல்லாம் காலையில் எழுந்து வெட்காஃபி குடிக்கும்போது கையை தூக்குவது மட்டும்தான். ஆனால் இப்பொழுது கல்லும் முள்ளும் நிறைந்த ரோட்டில் செருப்பு கூட இல்லாமல் ஓடுவது அவளுக்கு நரக வேதனையாக இருந்தது. ஐயையோ, என் காலெல்லாம் காந்துதே கடவுளே! இந்த பைத்தியக்கார டாக்டர் கிட்ட இருந்து தப்பிச்சா போதுன்னு ஓடினேன். ஆனால் இந்த புது உடம்புல கொஞ்சம் கூட ஸ்டாமினா இல்லையே. அந்த ரவுடி யாழினி பிரியாணியையும் பொரோட்டாவையும் தின்னு உடம்ப வளர்த்துருப்பா போலையே, ஓடவே முடியல என்று தனக்குள் புலம்பிக் கொண்டே ஓடினாள். திடீரென்று தூரத்தில் நாய் குரைக்கும் சத்தம் கேட்டது. ஐயோ, நாய் வர துரத்துதா! நான் போட்டிருக்கிறது வெள்ளை ட்ரெஸ் வர, என்னை பார்த்து பேயின் நினைச்சு கடிக்காம இருந்தா சரி என்று பயந்து இன்னும் வேகத்தை கூட்டினாள். ஆனால் அவளது புது கால்கள் ஒத்துழைக்க மறுத்தன. சாலையோரம் இருந்த ஒரு பெரிய மயில் கல்லில் தடால் என்று சாய்ந்து மூச்சு வாங்கினாள். தண்ணி தண்ணி என்று நாக்கு வரல முணங்கினாள். அதே சாலையில் தொலைவில் ஒரு திறந்த ஜீப் வந்து கொண்டிருந்தது. ஜீப் முழுக்க கலர் கலரான சீரியல் லைட்டுகள் மின்னின. முகப்பில் ஒரு பிளாஸ்டிக் புலி பொம்மை வாயில் எலுமிச்சை பழத்தோடு ஆடிக்கொண்டிருந்தது. ஜீப்பின் உள்ளே டிரைவர் சீட்டில் அமர்ந்திருந்தான் நம்ம ஹீரோ வீரா. முறுக்கு மீசை, கையில் இரும்பு காப்பு, நெற்றியில் சந்தன பொட்டு, கழுத்தில் ருத்ராட்சம். பார்க்கவே அக்மார் ப்ரௌடி லுக். ஆனால் அவன் முகம் மட்டும் தேவதாஸ் ரேஞ்சுக்கு சோகமாக இருந்தது. பக்கத்தில் அமர்ந்திருந்தான் அவனது வலது கை வண்டு முருகன். ஜீப்பில் ஸ்பீக்கர் கிளியும் அளவுக்கு பாட்டு ஒலித்து கொண்டிருந்தது. ஒன்ன நினைச்சேன், பாட்டு படிச்சேன், தங்கமே ஞான தங்கமே. வண்டு முருகன் காதை பொத்தி கொண்டான். வண்டு முருகனோ, பாஸ் பாஸ் கொஞ்சம் வால்யூம் குறைங்க, பாட்டு பாடுறது எஸ்பிபி மாதிரி தெரியல, எரும மாடு கத்துற மாதிரி இருக்கு, காது ஜவ்வு கிழிஞ்சிரும் போல என்று கூறினான். இதை பார்த்து வீரா முறைத்தான். டேய் வண்டு, காதல் வலி உனக்கு தெரியாதுடா. என் யாழினி செத்து 3 மாசம் ஆச்சு. இன்னும் என் நெஞ்சில தீ எரியுதுடா. அந்த தீ அணைக்கதான் இந்த பாட்டு. வண்டு முருகனோ, தீ எரியுதுன்னா ஃபயர் இன்ஜினை கூப்பிடுங்க பாஸ். அதுக்குன்னு ராத்திரி 12 மணிக்கு பாட்டை போட்டு ஊரை எழுப்பாதீங்க. ஏற்கனவே ஊர்ல உங்களை பார்த்தா பயம், இதுல பாட்டு கச்சேரி வேறையா? வீரா, அவ இல்லாம அந்த ஊரே எனக்கு சுடுகாடு மாதிரி இருக்குடா என்று டைலாக் பேசிக்கொண்டே ஆக்சிலேட்டரை முறுக்கினான். ஜீப் காற்றை கிழித்து கொண்டு பறந்தது. சாலையில் இருட்டில் யாரோ நிற்பது போல் தெரிய வீரா திடீரென்று பிரேக்கை மிதித்தான். ஜீப் டயர்கள் ரோட்டில் தேய்த்து கொண்டு மதுமிதாவின் முகத்திற்கு மிக அருகில் வந்து நின்றது. ஜீப்பின் ஹெட்லைட் வெளிச்சம் மதுமிதாவின் முகத்தில் பட்டது. மதுமிதா கண்களை மூடிக்கொண்டு அம்மா என்று அலறினாள். வீரா ஸ்டேரிங்கில் கை வைத்தபடியே உறைந்து போனான். அவன் கண்கள் விரிந்தன, மூச்சு நின்றது. வண்டு, நான் பார்க்கறது கனவா இல்ல நிஜமா? வண்டு முருகன் கண்ணாடியை கலட்டி துடைத்து போட்டு பார்த்தான். பாஸ், கனவு மாதிரி தெரியல, ஆனா முன்னாடி நிக்கிற உருவம் அச்சு அசல் யாழினி அண்ணி மாதிரியே இருக்கு. ஒருவேளை அண்ணி ஆவியா வந்துட்டாங்க போல. வண்டியை ரிவர்ஸ்ல எடுங்க பாஸ், பேய் அடிச்சா பிழைக்கலாம், யாழினி பேய் அடிச்சா எலும்பு கூட கிடைக்காது. வீரா வண்டுவின் தலையில் நங்கென்று ஒரு கொட்டு வைத்தான். அடே அறிவு கட்ட முண்டோ, இது பேய் இல்லடா, என் தேவி, என் உசுறு. வீரா ஜீப்பில் இருந்து குதித்து இறங்கினான். அவன் இறங்கும் ஸ்டைலை பார்த்தால் ஸ்லோ மோஷனில் ஹீரோ வருவது போலவே இருந்தது. பின்னணியில் மின்னல் வெட்டியது. வீரா மெதுவாக நடந்து மதுமிதாவின் அருகில் சென்றான். மதுமிதா பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தாள். அவளுக்கு இவர்கள் யாரென்று தெரியாது. பார்ப்பதற்கே கடத்தல் கும்பல் போல் இருக்கிறதே என்று பயந்தாள். வீரா தழுதழுத்த குரலில் யாழினி என்று அழைத்தான். மதுமிதா அந்த பெயரை கேட்டதும் நிமிர்ந்து பார்த்தாள். யார் சார் நீங்க? என்னை எதுக்கு வம்பிழுக்கிறீங்க? ப்ளீஸ் சார், என்னை விட்டுடுங்க, நான் பாவம் என்று கைகளை கூப்பி கெஞ்சினாள். இந்த காட்சியை பார்த்த வண்டு முருகன் வாயை பிளந்தான். வண்டு முருகனோ, பாஸ் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, இது டூப்ளிகேட் பீஸ் பாஸ். என்னடா உளர்ற? இல்ல பாஸ், ஒரிஜினல் யாழினி அண்ணியா இருந்தா இந்நேரம் எவன்டா அவன் வண்டியை குறுக்க விட்டதுன்னு டயரை கலட்டி கழுத்துல மாட்டிருவன்னு அருவாலை தூக்கி இருப்பாங்க. இவங்க என்னடானா, சார் ப்ளீஸ் பாவம், எல்கேஜி பொண்ணு மாதிரி கெஞ்சுறாங்க. பேஸ் கட்டு ஓகே, ஆனா வாய்ஸ் வேற மாதிரி இருக்கு. வீரா கோபமாக வண்டு முருகனை
பார்த்தான். டேய், அவளுக்கு என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியாது. 3 மாசமா அவ என்ன கஷ்டப்பட்டாலோ அந்த அதிர்ச்சி அவ சுபாவமே மாறி இருக்கலாம். ஆனா அவ கண்ணை பாரு, அந்த மூக்க பாரு, அது என்னோட யாழினி தாண்டா. வீரா மீண்டும் மதுமிதாவின் அருகில் சென்று மண்டியிட்டான். செல்லம், என்ன பாரு, நான் தாண்டா உன் வீரா, உன் ஆசை மச்சான், என்ன அடையாளம் தெரியலையா? மதுமிதா திருதுவென்று மொழித்தாள். இவன் யாரு? புது லூசா இருக்கான். இவன் காதலிச்சு போன முகத்தை தான் நமக்கு வச்சிருக்காங்களோ? ஐயோ, இவன் கிட்ட மாட்டிக்கிட்டா அவ்வளோதான். ஆனா அந்த டாக்டர் கிட்ட மாட்டுறதுக்கு இவன் பரவாயில்ல என்று நினைத்தவள் தப்பிக்க ஒரு பொய் சொல்ல நினைத்தாள். வீராவை பார்த்து, சார், எனக்கு ஒன்றும் ஞாபகம் இல்லை சார், தலையில பலமா அடிபட்டுருச்சு, நான் யாருன்னே எனக்கு தெரியல என்று சினிமாத்தனமாக டைலாக் விட்டாள். வீரா உருகி போனான். ஐயோ வந்து பாத்தியாடா, என் செல்லுக்கு மெமரி லாஸ் ஆகிடுச்சாண்டா, தலையில அடிபட்டதுனால என்ன மறந்துட்டா. ஆனா கவலைப்படாத யாழினி, உனக்கு ஞாபகம் வர வரைக்கும் நான் உன்னை கண்ணுக்குள்ள வச்சு பார்த்துக்கிறேன். மதுமிதா எந்திரிக்க முயன்றாள். ஆனால் மயக்கம் வருவது போல் தள்ளாடினாள். வீரா ஐயோ யாழினி என்று அவளை தாங்கி பிடித்தான். வீரா அவளையே அப்படியே கையில் ஏந்தி கொண்டான். வந்து, பாஸ், அண்ணி வெயிட் எப்படி? முன்னாடி எல்லாம் 80 கிலோ இருப்பாங்களே, இப்ப குறைஞ்சிருக்கா? வீரா, டேய், ஒரு மாதிரி இருக்காடா, பஞ்சு முட்டையை தூக்குன மாதிரி இருக்கு. வண்டு மைண்ட் வாய்ஸ், பஞ்சு முட்டையா? அப்ப இது கன்ஃபார்ம் டூப்ளிகேட்டே தான். ஒரிஜினல் யாழினி இரும்பு மூட்டை மாதிரி இருப்பாங்க. பாஸ் காதல் போதையில இருக்காரு, சொல்லியும் கேட்க மாட்டாரு. வீரா அவளை வீப்பின் முன் இருக்கையில் உட்கார வைத்தான். சீட் பெல்ட்டை போட்டு விட்டான். மதுமிதா பயத்தில் சுருகி உட்கார்ந்திருந்தாள். வீரா டிரைவர் சீட்டில் ஏறி கண்ணாடியை சரி செய்தான். வீரா, யாழினி, உன்னை பார்க்காம நான் செத்த பெண மாதிரி இருந்தேன், இன்னைக்கு தாண்டி எனக்கு உயிர் வந்திருக்கு. மதுமிதா, சார், கொஞ்சம் தண்ணி. வீரா வண்டுவிடம் தண்ணி பாட்டில் எடுடா. வண்டு, பாட்டில் காலி ஆயிருச்சு பாஸ். வீராவோ, அட பாவி, சரி இரு செல்லம், அடுத்த கடையில நிறுத்துறேன். ஜீப் மீண்டும் கிளம்பியது. வீரா ஒரு கையில் ஸ்டேரிங்கையும் மறு கையில் மதுமிதாவின் இருக்கையின் மேல் பகுதியையும் பிடித்துக்கொண்டு ஓட்டினான். வீரா, உனக்கு ஒன்றும் பயம் இல்லை யாழினி, இனிமேல் எவன் உன்னை நெருங்குறான்னு பாக்குறேன். உன்னை தொட்டவன் கையை வெட்டுவேன், பார்த்தவன் கண்ணை நோண்டுவேன். மதுமிதா மனதிற்குள், ஐயோ, இந்த பேச்சு வேற ரொம்ப வன்முறையா இருக்கு, நான் வேற இவன்கிட்ட மாட்டிக்கிட்டேன், சத்யா கிட்ட இருந்து தப்பிக்க இவன் உதவுவானா, இல்லை இவனே என்ன கொண்டுடுவானே தெரியலையே. திடீரென்று மதுமிதாவிற்கு ஒரு யோசனை வந்தது. இவன் பெரிய தாதா மாதிரி இருக்கான், இவன் என்ன யாழினி நினைச்சு இவ்வளோ உருகிறான். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இவன் மூலமாவே அந்த சத்யாவை பழிவாங்க என்ன? ஆனா அதுக்கு நான் யாழினியா நடிக்கணுமே. எனக்கு தான் ரவுடித்தனமே வராது, பரவாயில்ல, சமாளிப்போம். மதுமிதா மெதுவாக வீரா என்று அழைத்தாள். அந்த பெயரை அவள் உச்சரித்த விதம் வீராவிற்கு தேன் வந்து பாய்ந்தது போல் இருந்தது. வீரா, சொல்லுங்க எஜமானி, என்ன வேணும்? மதுமிதா, எனக்கு பசிக்குது. வண்டு, கேட்டியா? ராசாத்திக்கு பசிக்குதான், வண்டியை நேரா முனியாண்டி விலாசுக்கு விடுடா என்று கூற, வண்டு, பாஸ், மணி 12 ஆச்சு, இந்நேரம் பேய்தான் சுடுகாட்டுல பொரோட்டா தின்னும், கடையெல்லாம் மூடி இருப்பாங்க. கடை மூடி இருந்தா என்ன, சட்டை உடைச்சு சமைக்கிறோம். என் யாருன்னு கேட்டா ஆகாயத்துல இருந்து நிலவையே பறிச்சு தருவேன், பொரோட்டா எம்மாத்திரம். மதுமிதா இதை கேட்டு மிரண்டு போனாள். இவன் ஒரு பொரோட்டாவுக்காக கடையை முடிப்பானா? ரொம்ப டேஞ்சர் போலயே. வண்டு சலிப்புடன், சரிங்க பாஸ், போற வழியில போலீஸ் செக்கிங் இருக்கு, அண்ணி முகத்தை பார்த்துட்டு இறந்து போனவ ரவுடி திரும்ப வந்துட்டாளேன்னு போலீஸ் பயந்து சுடாம இருந்தா சரி. வீராவோ, டேய், சுட்டா தோட்டாதான் வீணாகும், என் யாழினி இரும்பு பெண்மணிடா. மதுமிதா மைண்ட் வாய்ஸில், இரும்பு பெண்ணா? நான் சோப்பு டப்பா கூட தூக்க மாட்டேனே, கடவுளை காப்பாத்து. ஜீப் இருளை தீர்த்து கொண்டு வீராவின் சாம்ராயத்தை நோக்கி பறந்தது. அங்கே மதுமிதாவை வரவேற்க காத்திருந்தது. ரத்தம்